ஆண்டவரும் உலக ரட்சிகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். வாழ்வு தரும் உணவின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் வேத வசனத்திற்கு நாம் செவி சாய்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 17 21 முடிய நான் இறை வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தை கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேல் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினம் உள்ள ஜனங்களே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசையா, என்னை தேடாதவர்களே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்தில் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே அநேக நேரங்களிலே கீழ்ப்படியாமல் இருந்தார்கள் அப்பா. அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறார் அப்பா. இன்றைக்கு ஒருவேளை எங்களிடத்தில் அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தை மதிக்காமல், உம்முடைய வார்த்தை கேட்காமல், உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கனம் செலுத்தாமல் இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியில நாள் முழுவதும் தன்னுடைய அன்பின் கரத்தை நீட்டுகிறவரை இன்றைக்கும் நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பி இந்த வாழ்வுதரும் உணவின் வழியாய் ஆண்டவரே எங்களை சந்தித்து எங்களோடு கூட பேசி வருகிறேன். அன்பு தெய்வமே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல என்னென்ன பலவீனங்கள், எந்த வார்த்தைகளை குறித்து விசுவாசிக்காமல் நம்பாமல் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காது என்று சந்தேகத்துல வாழ்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தின் வழியாய் அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. என் வாழ்க்கையில நான் எதை கேட்கிறேன்? சுகத்தை அல்லவா கேட்கிறேன், நான் வேற என்னத்தை ஆண்டவரிடத்துல கேட்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ பேர் ஆண்டவர முறுமுறுப்புகளோடு புலம்பலோடு கூட இருக்கிறார்கள். சுவாமி, நான் எதை கேட்டேன்? என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை தான் கேட்டேன், எதை கேட்டேன்? ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று கேட்டேன் என்று சொல்லி இப்படி ஏதோ ஒன்று நிறைவேறாதனால விரக்தினால் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். சுவாமி, அதனால் உம்முடைய அன்பின் கரத்தை நீட்டுகிறேன். அன்பு தெய்வமே, நாள் முழுவதும் உங்கள் முன்னால் என் கை நீட்டுகிறேன் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா அரவணைத்து ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுடைய சந்தேகங்கள், உடைய பிள்ளைகளுடைய விரக்தி ஆண்டவரை நீக்கப்பட்டு ஒரு மாபெரும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும்படி பிதா குமார் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியா கர்த்தர் என்னிடத்தில் இருக்கிற குறைகளை நீக்கி நிறைவாக்கினார் என்று சொல்லத்தக்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே நீங்கள் செய்கிறமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.